அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாதகர் வர்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன். இது எப்படி சாத்தியம், இதுக்கு என்ன கிரக நிலையெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஜாதகர் ஒரு உயர்நிலைக்கு போகணும்னா அந்த அளவுக்கு லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜாதகரோட உயரம் பார்த்திங்கன்னா குன்றா மலையா சிகரமா அப்படின்னு முடிவு பண்ணுறது லக்னம் தான். லக்னாதிபதி எந்த அளவுக்கு ரொம்ப உயரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு உச்சிக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. லக்னாதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயோட சேர்ந்து உங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறாரு. அங்கே கடகத்திலே இருந்தாலே 100% தான் வலுவாக இருந்திருப்பார். இங்கே ஆட்சி பெற்ற செவ்வாயோட சேர்ந்து நீச்ச பங்கமாய் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறதுனால இது 200 மடங்கு பலத்தோடு இங்கே லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. அது இல்லாமல் அரசியலுக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அதிக சுத்தமானவர் இருக்கணும். சூரியன் பார்த்தீங்கன்னா சுக்கரனோட சேர்ந்துருக்கணும். இல்லைனா குருவோட பார்வை குரு அஸ்தங்கப்படுத்திருக்கணும். இல்லை சுக்கரன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டு சூரியன் அதிக அளவு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அரசியலுக்கு உயர்நிலைக்கு போக முடியும். இந்த ஜாதகத்தில் ரிஷபத்தில் சுக்கரனோட வீட்டில் புதாத்தி யோகத்தில் பௌர்ணமி சந்திரனோட பார்வை, அதுவும் இல்லாமல் குருவோட பார்வை வாங்கி இது சூரியனும் இங்கே அதிக சுத்தமுக்கு போயிட்டு இருந்த ஜாதகத்துக்கு. அடுத்தது செவ்வாய், துணை கிரகமான செவ்வாயும் ஓரளவு ஸ்ட்ராங்கான அமைப்பில் இருக்கணும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அதுதான் யூனிஃபார்ம் சர்வீஸ், பாதுகாப்பு, படைபலம் இதெல்லாம் குறிக்கிறது. ஒரு அரசியல் உயர்நிலைக்கு போகிறாங்க, ஒரு அமைச்சராக வராங்க, அவங்க ஒரு போலீஸ் பாதுகாப்பு வேணும், ஒரு இசட் பிரிவு அந்தமாரி ஒரு ஆயுத இந்திய பாதுகாப்பு வேணும்னா அதுக்கு செவ்வாயும் அந்தளவுக்கு பலமாக இருக்கணும். அப்போ தான் இந்த காவல்துறை சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அரசியலுங்கிறது இது செவ்வாய் துணை கிரகம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் விருச்சிகத்தில் உங்களுக்கு அங்கேயே ஆட்சியாகி பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்து இங்கே செவ்வாய் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நல்ல அமைப்பில் தான் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்னு போகும்போது சனி ரொம்ப முக்கியமான ஒன்று. சனி நல்ல ஒரு சுகத்துவ அமைப்பில் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சனி தான் ஏழை எளியோர்களை குறிக்கிறது, பாமர மக்களை குறிக்கிறது. அவங்களோட ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கினா தான் உங்களுக்கு சனி தான் ஓட் பேங்க். மக்களால் எல்லா ஏழை எளியோர்களும் சேர்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சனியோட சுகத்துவங்கிறது ரொம்ப முக்கியம். இது அரசு பதவிக்கு வேணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஒரு குறைஞ்ச அளவு சுகத்துவமாக இருந்தாலே போதும். ஆனால் அரசியல்னு போகும்போது சனி இங்கே அதிக சுகத்துவமாக கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அரசியல் உயர்நிலைக்கு போக முடியும். மக்கள்கிட்ட போய் நின்று ஓட்டு வாங்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையே சனி சுத்தமாக இருந்தால் தான் கிடைக்கும். உங்களுக்கு சனி தான் உங்களுக்கு சனி அதிக சுத்தமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணணும், எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணுங்கிற ஒரு பண்பு வரும். சனி பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் தலைவர்களை அனுப்பி வைக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு. அதுக்கு காரணம் சனி சுத்தமாக இருந்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ பார்த்திங்கன்னா எல்லாருமே முன்னுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சனியோட வேல்யூங்கிற அந்தளவுக்கு ஒரு வலுவான அமைப்பில் இருக்குது. இந்த ஜாதகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல நீசமாகி சுக்கிரனோட சேர்ந்து வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறதுனால நீச்ச பங்கமாகி சுக்கிரனோட சேர்ந்து சுகத்துவ அமைப்பில் இருக்கிறாரு. இது உங்களுக்கு நம்மளோட மோடி ஐயா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து உங்களுக்கு குரு பார்த்து சனி சுகத்துவமாக இருக்கும். நம்ம ஸ்டாலின் ஐயா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி உச்சமாகி குரு சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்து உங்களுக்கு சனி சுகத்துவமாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சனி சுகத்துவமாக இருக்கும். அதனால தான் அவங்க ஒரு உயர்நிலைக்கு போயிருக்காங்க. அதில் இதுலேயும் உங்களுக்கு சனியும் அதில் அதிக சுகத்துவ அமைப்பில் இருக்கிறதுனால இது ஒரு உயர்நிலைக்கு போகிற அமைப்புங்கிறது இதில் முடிவு பண்ணிடுறோம் நம்ம. இது ஒரு உயர்நிலை அமைப்புள்ள ஜாதகம் அப்படின்னு தாங்கிறது. ஆனால் அதுக்கான என்ன தான் யோக ஜாதகமாக இருந்தாலும் அதுக்கான திசைகள் வரலாம். அப்போ தான் அதை அனுபவிக்க முடியும். அது நிறைய யோக அமைப்புள்ள ஜாதகங்கள் நிறைய கிராமங்களில் வெளியில் தெரியாமலே இருந்துட்டு போகிறாங்க. அது காரணம் அவங்க யோக திசைகள் வரல, அதுதான் அது காரணம். இந்த ஜாதகத்துலேயும் உங்களுக்கு 54 வயசு வரையும் கடந்த 20 வருஷமாக சுக்கிர மகாதசை நடந்தது. அவர் நீசப்பட்ட சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால ஒன்றும் ஒரு பெரிய விசேஷமான அமைப்பு இல்லை. நான் அந்த ஜாதகம் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டேன். ஐயா நீங்கள் உயர்நிலை அமைப்பில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் யோக ஜாதகம், ஆனால் உங்களுக்கு அந்த தகுதியான அமைப்பு நீங்கள் இன்னும் உயரத்துக்கு போகலை. 10ஆம் இடத்துல இருக்க சனியோட சேர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா சனி சம்மந்தப்பட்ட இரும்பு ஸ்டீல் அமைப்பு இல்லாத பிஸ்னஸில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கடந்த காலங்கள் அப்படி தான் போச்சு. இப்போது 2 வருஷமாக சூரிய தசை ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு அதிகாரம் அமைப்பு மூலம் உங்களுக்கு சில அரசியல் தொடர்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதில் நீங்கள் உயிர் பதவிக்கு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஜாதகம் பார்க்க வந்தோடனே இந்த ஜாதகத்துக்கு சொல்லிட்டேன். ஆமாம் ஐயா, நான் உங்களுக்கு அந்த மாவட்ட அளவில் ஒரு உயர்நிலைக்கு போகிற அமைப்பில் தான் இப்போதைக்கு இருக்கிறேன். நான் இப்போ கடந்த காலங்களில் ஸ்டீல் இரும்பு சம்மந்தமான பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி அதன் மூலம் தான் ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கடந்த 2 வருஷமாக எனக்கு அரசியல் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் தொடர்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி போது இப்போ மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருந்தார். எனக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, எனக்கு 2026 எலெக்ஷனில் எனக்கு சீட்டு கிடைக்குமா, நான் வெற்றி பெறுவேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். நானும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சூரிய திசை இப்போ 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் சூரியன், அதோட திசையை இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் சனி பற்றி, சனி திசையில் சூரிய பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இது தமிழக முதல்வரும் பார்த்தீங்கன்னா அதே அமைப்பில் தான் சனி திசையில் சூரிய பற்றியில் தான் அரசியலுக்குள்ளே வந்தாங்க. எடப்பாடியும் சனி திசையில் சூரிய பற்றியில் தான் உள்ளே வந்தாங்க. இந்த ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் சனி பற்றி உங்களுக்கு 2025 ஃபுல்லாகவே இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு யாருக்கு என்ன தொகுதி அப்படிங்கிறதுலாம் முடிவாயிடும். 2026 ஜஸ்ட் வேட்பாளர் அறிவிக்கிறது மட்டும்தான் இருக்கும். இந்த ஜாதகத்துலையும் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், நீங்கள் உயர்நிலைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லியிருந்தேன்.
இந்த ஜாதகத்தில் சூரிய தசைக்கு அப்புறம் வந்து சந்திர தசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை, இது எல்லாமே ராஜயோகோட திசையாக வர்றதுனால இந்த ஜாதகத்தில் அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத பெரிய தலைவராக உருவெடுக்கிறது அமைப்புங்கிறது இருக்குது. இதில் வெறும் எம்எல்ஏ மட்டும் இல்லாமல் இன்னும் மினிஸ்டராக வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்நிலைக்கு அடுத்தடுத்த நிலைக்கு இவங்க போயிட்டே இருப்பாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு இவங்களுக்கு அரசியல் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கைங்கிறது இந்த ஜாதகத்தை காத்துக்கிட்டு இருக்குது. இதில் எல்லா கிரகமும் சுபத்துவமாக இருக்குது. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகமும் ஒரு பாவத்துவ அமைப்புக்கே போகலை. இதில் வந்து செவ்வாய் சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் ஆட்சியாக இருக்கிறாங்க. குருவும் கேது சேர்ந்து கேல யோகத்தில் இருக்குது. ராகுவும் குருவோட வீட்டில் இருக்காரு, குருவால் பார்க்கப்படுறாரு. சனியும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்து நீச்சபங்கமாக இருக்கிறாரு. புதனும் சூரியனும் புதாத்திய யோகத்தில் ரிஷபத்தில் இருந்து அதையும் பௌர்ணமி சந்திரனை பார்த்து குருவும் பார்த்துடுறாங்க. இதில் வந்து எல்லா கிரகங்களுமே ஓரளவு சுபத்துவமாக இருக்கிறது கொடுத்து வச்ச ஜாதகம். ரொம்ப எப்போயாவது ரேராக தான் இந்த மாதிரி அமைப்புகள் வரும். ஏதாவது பல ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது 1-2 பாவங்களும் அதிக பாவங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காது. பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் எல்லா பாவமும் வந்து கிடைச்சிடாது. 12 பாவத்தில் ஏதோ 2 பாவங்கள் வந்து பாவலால் சூழப்பட்டு பாவலால் பார்க்கப்பட்டு ஏதோ ஒன்று வாழ்க்கையில் கிடைக்காம போகும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் ஓரளவு சுபத்துவமாகவே தொடர்பு கொண்டது. இது ஒரு கொடுத்து வச்ச ஜாதகம். கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார்னு நான் பலன் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து சின்ன குழந்தை ஜாதகம் கிடையாது. வருங்காலத்தில் நீங்கள் கலெக்டர் ஆவீங்க, டாக்டர் ஆவீங்கன்னு சொல்கிறதுக்கு அடுத்த வருஷம் அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஜோதிடங்கிறது எஸ் ஆர் நோ, நடக்குமா நடக்காதுன்னு சொல்கிறது தான். நமக்கு ஜோதிடம் தெரியணும், அந்தளவுக்கு அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லவும் தெரியணும். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 2020 கம்பல்சரி ஒரு வெற்றி வாயை சூடுவார்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இது நடக்கும். இது நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். நடந்தாலும் நடக்கிறதுனாலும் அதுக்கான காரணங்களை நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.